மேசராசி அன்பர்களே, 5/5/2024 குரோதி வருடம் சித்திரை மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய வாக்கிய பஞ்சாங்கம். இன்றைய சூரிய உதயம் காலை 5:54. இன்றைய சூலம் மேற்கு. சூல பரிகாரம் வெள்ளத்தை பயன்படுத்துவது. இன்றைய திதி காய். இன்று மாலை 3:43 வரை துவாதசி திதியும் பின்பு திரையோதசி திதியும். இன்றைய அமிர்தாதி யோகம். இன்று அதிகாலை 5:54 வரை சித்த யோகமும் பின்பு அமிர்த யோகமும். இன்றைய கர்ணம். இன்று அதிகாலை 4:55 வரை கௌலமும் பின்பு மாலை 4:43 வரை தைதூலம் பின்பு கரசை கர்ணமும். இன்றைய நட்சத்திரம் மாலை 6:05 வரை உத்திரட்டாதி பின்பு ரேவதி நட்சத்திரமும். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மாலை வரை பூச நட்சத்திரமும் பின்பு ஆயில்ய நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்று அமிர்தாதி யோகத்தில் தேய்பிரையில் வரக்கூடிய ஞாயிறு பிரதோஷமாக அமைவது. சிவன் பகவானை வழிபடுவது இன்று செல்வத்தையும் யோகத்தையும் வழங்கும். 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை காண்போம். வணக்கம் மேச ராசி அன்பர்களே, இன்று அரசு பணிகளினால் அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் உயர் அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாளாகவும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த தொழிலில் புதிய அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இரகசியமான சில செயல்களால் தங்களின் மனதில் ஆர்வத்தை தூண்டக்கூடிய நாளாகவும் நண்பர்கள் வட்டாரத்தில் செலவுகளை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்கள் தங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்ளக்கூடிய நாளாகவும் கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. ரிஷபராசி அன்பர்களே, இன்று தங்களின் தந்தை வழியில் ஒத்துழைப்பு ஏற்படக்கூடிய நாளாகவும் ஆன்மீக பணிகளில் இறைப்பணிகளில் ஆர்வத்தை உண்டு பண்ணக்கூடிய நாளாகவும் உயர்கல்வி தொடர்பான செயல்களில் தெளிவு ஏற்படக்கூடிய நாளாகவும் எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் மன மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடிய நாளாகவும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் குறைந்து சுகம் ஏற்படக்கூடிய நாளாகவும் வர்த்தக பணிகளில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் ஆர்வத்தை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனைவரின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடிய நாளாகவும் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றமான நாளாகவும் இன்று அமைகிறது. மிதுன ராசி அன்பர்களே, இன்று தங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய நாளாகவும் எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் தங்களை தேடி வரும். எதிர்காலத்திற்கு தேவையான முடிவுகளை எடுக்கக்கூடிய நாளாகவும் வாழ்க்கை துணைவருடன் சிறு சிறு தூர பயணங்கள் சென்று வரக்கூடிய நாளாகவும் வியாபாரம் தொடர்பான முக்கிய ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் தாங்கள் முயற்சித்த விஷயங்களில் இருந்து வந்த தடைகள் விலகி வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாகவும் பக்தி நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் குறையக்கூடிய நாளாகவும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு
வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகளை நீக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. கடகராசி அன்பர்களே, இன்று தங்களின் நண்பர்களை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய நாளாகவும், தங்களின் பழக்க வழக்கங்களில் மாற்றங்களை உண்டாக்கக்கூடிய நாளாகவும், போட்டித் தேர்வுகளில் சாதகமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய நாளாகவும், எதிலும் விவேகத்துடன் செயல்பட்டு உயர்வு ஏற்படக்கூடிய நாளாகவும், உயர் பொறுப்புகளில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும், உழைப்புக்கு ஏற்ற மதிப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும், தங்களின் ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக ஆர்வத்தை தூண்டக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நண்பர்களை புரிந்து கொள்ளக்கூடிய நாளாகவும், பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விவேகத்துடன் செயல்பட வேண்டிய நாளாகவும், ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களின் மதிப்பு உயரக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. சிம்மராசி அன்பர்களே, இன்று தங்களின் பணிகளில் மாறுபட்ட சூழ்நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும், கடன் விஷயங்களில் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகவும், குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாளாகவும், கணவன் மனைவியிடையே பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாளாகவும், வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் அமைதி காக்க வேண்டிய நாளாகவும், கால்நடைகள் தொடர்பான விஷயங்களில் அலைச்சலை உண்டு பண்ணக்கூடிய நாளாகவும், புதிய நபர்களிடம் தங்களின் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்க்க வேண்டிய நாளாகவும், புதிய அனுபவத்தை தரக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகவும், பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொறுமையுடன் இருக்க வேண்டிய நாளாகவும், உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சலை உண்டு பண்ணக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. கன்னிராசி அன்பர்களே, இன்று தங்களின் மனதில் புதுவிதமான ஆசைகள் பிறக்கக்கூடிய நாளாகவும், தங்களின் பூர்வீகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய நாளாகவும், கற்பனை துறையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும், கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் ஏற்படக்கூடிய நாளாகவும், உடன் இருப்பவர்களை பற்றி புரிதலை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும், வழக்கு சார்ந்த விஷயங்களில் திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும், சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆசைகள் பிறக்கக்கூடிய நாளாகவும், அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. துலாம் ராசி அன்பர்களே, இன்று தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும், தங்கள் உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கக்கூடிய நாளாகவும், வீடு கட்டுவதற்கான கடன் உதவி கிடைப்பதற்கான நாளாகவும், சிந்தனையின் போக்கில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும், குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து கொண்டு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும், வழக்குகளில் தங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும், ஆதாயம் நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் குறையக்கூடிய நாளாகவும், சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும்,
விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களின் உறவுகளை புரிந்து கொள்ளக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று தங்களின் உடன் பிறந்தவர்களால் ஆதரவான சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும், அக்கம் பக்கம் இருப்பவர்கள் தங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கக்கூடிய நாளாகவும், தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும், பயணங்களின் மூலம் புதிய அனுபவமும் ஆதாயமும் ஏற்படக்கூடிய நாளாகவும், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனத்துடன் இருக்க வேண்டிய நாளாகவும், வித்தியாசமான கற்பனைகளினால் மனக்குழப்பம் ஏற்படக்கூடிய நாளாகவும், கல்வியில் ஆர்வமில்லா தன்மையும் மந்தத்தன்மையும் ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும், சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனைவரின் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாகவும், அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாளாகவும், கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. தனுசு ராசி அன்பர்களே, இன்று புதிய வீடு மற்றும் வாகனங்கள் வாங்குவதற்கான எண்ணங்களை தூண்டக்கூடிய நாளாகவும், கல்வியில் உயர்கல்வியில் வெளியூரில் சென்று படிப்பவர்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும், மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாளாகவும், குடும்பத்தாரிடம் அனுசரித்து நடந்து மதிப்பை உயர்த்தக்கூடிய நாளாகவும், வியாபாரத்தில் ஆலோசனைகளின் மூலம் ஆதாயம் பார்க்கக்கூடிய நாளாகவும், வெற்றி நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ணங்களை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும், உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனைவரின் ஆலோசனையினால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. மகர ராசி அன்பர்களே, இன்று மனதளவில் புத்துணர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும், தங்களின் செயல்பாடுகளில் சுறுசுறுப்புடன் செயல்பட்டு மதிப்பை உயர்த்தக்கூடிய நாளாகவும், தங்களின் திறமைகளை மறைமுகமாக செயல்படுத்தி மகிழக்கூடிய நாளாகவும், விளையாட்டு போட்டிகளில் மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும், போட்டிகளில் ஈடுபட்டு வெற்றி காணக்கூடிய நாளாகவும், வரவுகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகி ஆதாயத்தை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பாக நடந்து கொள்ளக்கூடிய நாளாகவும், தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் விலகக்கூடிய நாளாகவும், திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நாளாகவும், அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பான நாளாகவும் இன்று அமைகிறது. கும்பராசி அன்பர்களே, இன்று தங்களின் எதிர்பாராத சில பயணங்களினால் அலைச்சலையும் சோர்வையும் உண்டு பண்ணும். குடும்ப உறுப்பினர்களை பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட ஏற்ற இறக்கங்கள் சரி செய்யக்கூடிய நாளாகும். இன்று தாங்கள் பொறுமையுடனும் விதண்டவாத பேச்சுக்களை குறைத்து கொள்வதன் மூலமும் குடும்பத்தில் அமைதி ஏற்படும். இன்று தாங்கள் வெளி உணவுகளை தவிர்ப்பது நன்மையை ஏற்படுத்தும். தாங்கள் மற்றவர்களிடம் வாக்குறுதி அளிக்கும்போது சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவது நன்மையை தரும். இன்று வெற்றிக்கு போராட வேண்டிய நாளாக அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும்,
சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனத்துடன் இருக்க வேண்டிய நாளாகவும், பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூழ்நிலையை அறிந்து செயல்பட வேண்டிய நாளாகவும் இன்று அமைகிறது. மீன ராசி அன்பர்களே, இன்று வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை எடுக்கக்கூடிய நாளாகவும், சேமிப்பு தொடர்பான எண்ணங்களை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், செயல்பாடுகளில் ஒரு விதமான சோர்வு ஏற்படக்கூடிய நாளாகவும், சஞ்சலமான மனநிலையும் சிந்தனைகளில் குழப்பமும் ஏற்பட்டு புதிய இடங்களுக்கு சென்று அமைதியை தேடக்கூடிய நாளாகவும், எதிலும் தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும், குடும்பத்தாரின் கோபத்தை குறைக்க வேண்டிய நாளாகவும், இன்று மற்றவர்கள் ஒத்துழைப்பாக நடந்து கொள்ளக்கூடிய நாளாகவும், மனதிற்கு அனுகூலமான சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பமான நாளாகவும், ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயணங்கள் வெளியூர் அனுபவத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. சித்தா ஆன்மீகத்தில் கூறப்படும் பலன்கள் அனைத்துமே வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி வாக்கிய பஞ்சாங்கத்தை பயன்படுத்தி கூறப்பட்டவைகள். அனைத்து சித்தா ஆன்மீக அன்பர்களுக்கும் நன்றி.